Alhamdulillah Rabbil Alamin. Alhamdulillah Rabbil Alamin. Wal-aqibatu lil muttaqin wala udwana illa 'alal zalimin. Wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fi mahkami at-tanzil. A'udzu billahi minasy syaithanir rajim. Ya ayyuhan nasu taqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உண்மையான இறை விசுவாசிகள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, எமது இந்த தர்பியா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அமர்வினுடைய முதல் பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சுமாராக இதற்கு முன்னர் 3 தர்பியா நிகழ்ச்சிகளிலே உல அமைதிக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான 10 காரணிகள் குறித்து சுமார் 7 காரணிகள் இதுவரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் 8ஆவதும் 9ஆவதும் 10ஆவதும் காரணிகள் என்ன என்கிற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது மிக முக்கியமான ஒரு தருணம், மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு அம்சம். அப்ப அந்த நிம்மதியை நாங்கள் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களாக இருக்கின்ற திருமறை குர்ஆன், ஹதீஸ்களில் இருந்து மிக முக்கியமான சில செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையினுடைய கடைசியிலே நாங்கள் என்னென்ன தகவல்களை இதுக்கு முன்னர் பார்த்தோம்ங்கிறதை இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிருவோம், சுருக்கமாக நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இதை 8வது காரணியாக பொதுவாக உள நோய்களிலே இருந்து எங்களை தூரமாக்கி கொள்ள வேண்டும். உள்ளத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் எங்களுடைய நிம்மதிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். எங்களுடைய நிம்மதிகளை இழக்கச் செய்யறதுக்கு அது மிக பிரதானமான ஒரு காரணியாக என்ன செஞ்சிடும், இந்த உள நோய்கள் அமைந்துடும். நாங்கள் நோய்களை 2 வகையாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று எங்களுடைய உடலியல் ரீதியான நோய்கள். இது என்ன செய்யலாம், முடிந்த வரைக்கு குணப்படுத்தி கொள்ளலாம். இது சில நேரங்களில் எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமின்மை என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம். இது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் உள நோய் என்பது எங்களுடைய இந்த நோய் உள்ளவர்களுடைய உலக வாழ்க்கையும் பாதிக்கப்படும், மறுமை வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அதனால நம்ம என்ன செஞ்சிருவோம், நிம்மதிகளை இழந்துருவோம், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது. எப்பொழுது பார்த்தாலும் எங்களுடைய உள்ளங்களிலே சந்தேகங்களையும் வீண் சந்தேகங்களையும் கவலைகளையும் என்ன செய்யும், உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்ப இந்த உள நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அப்ப எங்களுடைய இந்த நிம்மதிக்கு வேட்டு வைக்கின்ற, நிம்மதியை இழக்க செய்கின்ற காரணிகளில் இந்த உள நோய்கள் என்பது மிக பிரதானமானதாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த உள நோய்கள் என்ன என்றால், பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய உள்ளங்களிலே மற்றவர்களை பற்றி இருக்கிற தீய எண்ணங்களை நாங்கள் சுருக்கமாக என்ன செஞ்சலாம், சொல்லிடலாம். அது வஞ்சகமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், குரோதமாக இருக்கலாம். இப்படி என்ன செய்கிறது, பொறாமை, இது போன்ற இந்த உள நோய்கள் உண்மையிலே இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கிறது, தடை செய்திருக்கக்கூடிய நோய்களாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்லுகிறான்,
நாளைக்கு மறுமையில எங்களுடைய சொத்து சுகங்கள் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பயன் அளிக்க மாட்டார்கள். யாரெல்லாம் நல்ல உள்ளத்தோடு நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்யப்படும், வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இந்த நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், எங்களுடைய உள்ளங்களை ஆட்கொள்ளுகிற பொழுது நிம்மதி அப்படியே இழந்து போயிடும். பொறாமை நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு, பொறாமையாக இருக்கலாம், வஞ்சகமாக இருக்கலாம், குரோதமாக இருக்கலாம். அப்ப இப்படியான நோயுள்ள உள்ளங்களிலே இன்னும் அதிகம் அதிகம் எங்களுக்கு கவலைகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த உள நோய்கள் சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய கருத்தை பொறுத்தளவிலே நம்ம அதில் இருந்து முழுமையாக விடுபட்டு கொள்ள வேண்டும். ஏன்னா உள்ளம் எப்பொழுதுமே தெளிவா இருக்கணும், எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் இருக்கணும், அமானிதம் இருக்க வேண்டும், எங்களுடைய மோசடி செய்கிற அந்த பண்பை விட்டு எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தியிருக்க வேண்டும், உண்மை பேசுகின்ற இப்படியான இந்த நல்ல உள்ளம் படைத்தவர்களுடைய வாழ்க்கையில நம்ம நிம்மதியை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உடலிலே ஒரு என்ன செய்கிறது, சதை துண்டு மாதிரி ஒன்று இருக்கிறது. அதை சீர் பெற்றால் எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே சீர் பெற்று விடும். அது சீர்கட்டுட்டா முழுசா எல்லாமே சீர்கட்டு விடும். அதுதான் உள்ளம் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எங்களுடைய வாழ்க்கையில இந்த நிம்மதியா அல்லது எங்களுக்கு மகிழ்ச்சியா அல்லது எங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்துமா என்றால் இதுல உள்ளம் என்கிறது மிகப்பெரிய பிரதானமான வகைபாகம் இருக்கிறது, மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்துகிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஹதீஸின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த நோய் உள்ள உள்ளம் படைத்தவர்களுடைய வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. சில நேரங்களில் வெளி தோற்றத்துல மகிழ்ச்சியாக இருந்தாலும், மற்றவர்களோடு பழகுற நேரத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாலும், நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் சில நேரங்கள் என்ன செய்யலாம், அவங்களுடைய உள்ளம் அந்த நிலையில இருந்து மாறாது. இப்ப மாறுறதாக இருந்தா நம்ம என்ன செய்யணும், அதில் இருந்து முழுமையாக வெளியில வரணும். அப்ப அந்த வெளியில வர்றதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுகிறது என்ன, இது போன்ற அந்த நோய்கள்ல இருந்து உங்களை உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, அதுல இருந்து முழுமையாக உங்களுடைய உள்ளங்களை விடுவித்துக் கொள்ளுங்க. விடுவித்துக் கொண்டால்தான் நாம் எதிர்பார்க்கிற நிம்மதியை, நாம் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை, நாம் எதிர்பார்க்கிற மகிழ்ச்சியை நம்ம என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். எங்களுடைய வாழ்க்கையில ஒளி வீசுகிறதாக இருந்தால் இப்படியான இந்த பண்புகள் எங்கள்கிட்ட என்ன செய்து மிக முக்கியமாக இருக்க வேண்டும், நல்ல பண்புகள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல இந்த அமானிதம், மற்றவர்களுக்கு நலவை நாடுதல், உண்மை பேசுதல், இப்படி இஸ்லாம் நல்ல பண்புகள் குறித்து நிறைய சொல்லியிருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நற்பண்புகள் என்பது மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்தக்கூடிய ஒரு அம்சம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே எங்களுடைய அமல்கள் எல்லாம் நெருக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் அந்த நன்மை தீமை நெருக்கப்படுகின்ற அந்த தராசிலே அதிகமான கணத்தை கொடுக்கின்ற ஒன்று என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று இறையச்சம், இரண்டாவது நட்பண்புகள் என்று சொல்லி சொன்னாங்க. இறையச்சமும் நட்பண்பும் என்பது என்ன செய்து மிகப்பெரிய வெயிட்ட எங்களுடைய நாளை மறுமையில் அல்லாஹு தாலா எங்களுடைய தராசுக்கு, நன்மையினுடைய அந்த தராசுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பான். அப்ப நல்ல பண்பு என்பது என்ன செய்து மிக முக்கியமானது. அதை எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்துல உள்ளதுதான் வெளியில வரப்போகுது. உள்ளத்துல உள்ளதுதான் என்ன செய்யும், அகத்தில் உள்ளதுதான் என்ன செய்யும், எங்களுக்கு புறத்துல தெரியும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இன்னக வ இன்னக லஅலா குலுகின் அலீம். நபி, நீங்க உயர்ந்த குணத்துல இருக்கிறீங்க, உயர்ந்த பண்பாளராக இருக்கிறீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட ரசூலுல்லாஹ்வை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி கேட்கப்படுது. கேட்கப்படுற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிக சுருக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை குறித்த செய்தியை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க, கான குலுகுஹு அல் குர்ஆன். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கிறதாக இருந்தால் குர்ஆனை படிச்சு பாருங்க. குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். மிக அழகான சுருக்கமான செய்தியாக என்ன செய்யறாங்க, அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப குர்ஆனிலே என்ன செய்தி தவறு என்று வந்திருக்கிறதோ அது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. எது இஸ்லாத்தினுடைய கடமைகள், எது செய்ய வேண்டும் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது. குர்ஆனுடைய பண்பு, குர்ஆன் சொல்லுகின்ற கருத்துக்கள் மிக முக்கியமானது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த செய்தியில நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு மிக முக்கியமான நோய்கள் இருக்குது. ஒன்னு சுபஹாத் என்று சொல்லக்கூடிய சந்தேகங்கள். எப்ப பார்த்தாலும் அந்த சந்தேகம் வரும். இது மார்க்க ரீதியான சந்தேகமும் வரும். சில நேரங்களில குடும்ப ரீதியான சில சந்தேகங்களை என்ன செய்யலாம், எங்களுக்கு வரலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நோய். நோயா இல்லையா? நோய். எங்களுக்கு எப்பொழுதுமே தெளிவு இருக்கணும். மார்க்கத்துல பொதுவாக எங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தெளிவு இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு இபாதத்துக்களையும் செய்ய முடியாது. அப்ப இப்படியான இந்த சந்தேகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நிம்மதிக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும், அவனுடைய நிம்மதியை இலக்கை செய்துவிடும். அப்ப இப்படியான ஒரு பகுதியை பார்க்கிறோம். அதே போல இன்னொன்று இருக்கிறது, வஷஹவாத், ஆசைகள், மனோ இச்சைகள், தீய எண்ணங்கள் அவருடைய உள்ளத்துல என்ன செய்யும், உருவாகும். இதனால என்ன செய்யுது, பொதுவாக ஷைத்தான் அப்படி அந்த பக்கத்துல இழுப்பான். நன்மைகளை தூண்டுறதுல இருந்து, நன்மை செய்வதில் இருந்து அப்படி தடுத்து, எது பாவமான காரியமாக இருக்கிறதோ அந்த பாவமான காரியத்துல ஆசையை உண்டாக்குவான். அப்ப இந்த இப்படியான இரண்டு வகையான மிக பிரதானமான நோய்களை நாங்க பார்க்கிறோம். இந்த ரெண்டு நோயில இருந்து எங்களுடைய உள்ளங்களை முழுமையாக நாங்கள் என்ன செய்யணும், விடுவித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறாமை, வஞ்சம், குரோதம் இதெல்லாம் எதால உருவாகுது? இப்படியான இந்த தீய சந்தேகங்களாலையும் தீய பழக்கங்களினாலும் இந்த மனோ இச்சைகளினாலும் என்ன செய்கிறது, உருவாகிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே அஃபரைத மனித்தஹத இலாஹஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவனை பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப என்ன செய்யறான், இவன் முழுமையாக மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். மனோ இச்சை ஒன்ன சொல்லுகிறது, ஆன்மீகம் மார்க்கம் இன்னொன்னு சொல்லுகிற பொழுது மனோ இச்சையை யார் முதன்மைப்படுத்துகிறார்களோ அவன் என்ன செய்யறான், முழுமையாக அது தன்னுடைய இறைவனாக நினைத்துக் கொள்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப மனோ இச்சையா ஆன்மீகமா, மனோ இச்சையா மார்க்கம் சொல்லுகிற செய்தியா என்று வருகிற பொழுது நம்ம என்ன செய்யணும், மார்க்கத்துக்கு முதன்மை இடத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். மனோ இச்சைகளை எங்களை என்ன செஞ்சிடும், அப்படியே படிப்படியாக கொண்டு போய் எங்களை வழி தவற செய்துவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்ப உண்மையிலேயே இந்த மனோ இச்சைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீக ரீதியான சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, இந்த சந்தேகங்களை எங்களை என்ன செஞ்சிடும், நிம்மதியை இழக்க செய்து விடும். அன்புக்குரிய சகோதரர்கள், ஒரு மனிதனுடைய உடல்ல மிக முக்கியமான ரெண்டு பகுதியாக நாங்க பார்க்கலாம். ஒன்று உடல், இன்னொன்று உயிர். அப்படித்தானே? உடல் அமைப்புங்கிறது ஒரு பகுதியாகவும், எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், ரூஹ வச்சிருக்கிறான். எங்களுடைய உடலினுடைய முதல் பகுதி எங்கிருந்து வந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா எதில் இருந்து படைத்தான்? மண்ணில் இருந்து படைத்தான். அப்ப எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக, உடல் வலிமையாக இருக்கிறதாக இருந்தால் மண்ணில் இருந்து உற்பத்தியாகிறது எங்களுடைய உடலுக்கு கொடுக்கப்படும். அப்படித்தானே? அதான் கொடுக்கணும். நம்ம இதை சாப்பிட முடியாது, குர்ஆனை சாப்பிடலாமா? சாப்பிட முடியாது. அப்ப மண்ணில் இருந்து வருகின்ற அந்த வந்த உடலுக்கு நம்மளுக்கு என்ன செய்யுது, மண்ணில் இருந்து விளைகின்ற ஹலாலானவைகள், எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டவைகளை நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். இது ஒண்ணு. உயிர் எங்கிருந்து வந்தது? அல்லாஹு தஆலா கொடுத்தது. அல்லாஹு தஆலா எங்கிருந்து? வானிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறான், உயிரை கொடுத்திருக்கிறான். இந்த உயிருக்கு நிலத்தில இருந்து விளைச்சலாக வர்றது கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப அந்த வானில் இருந்து அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த உயிருக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்திருக்கிற திருமறை குர்ஆன் தான் என்ன செய்கிறது, மிக பிரதானமானது. எங்களுடைய உள்ளத்துக்கு எதை கொடுக்கணும் நாங்க? அல்லாஹ் தஆலாவின் புறத்தில் இருந்து வந்திருக்கிற அந்த வேத நூல், அந்த இஸ்லாமிய வழிகாட்டி, அதை நாங்கள் கொடுக்கிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம், எங்களுடைய உடலிலே வலிமையை ஒரு பக்கத்துல பார்க்கிறோம், இன்னொரு வகையத்திலே நாங்கள் ஆன்மீக ரீதியான நல்லவைகளை விரும்புகின்ற, நல்லவைகளை செய்கின்ற, நல்லவர்களோடு தோழமை கொள்ளுகின்ற இந்த முறையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில நம்ம என்ன செய்கிறது, இந்த எங்களுடைய இந்த ஆன்மீக ரீதியான விடயங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். உள நோய்களில் இருந்து எங்களை முழுமையாக நாங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த 8வது அம்சமாக இருக்கிறது. 9வது, பொதுவாக தேவைக்கு இல்லாத விடயங்களில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மூக்க நுழைக்க கூடாது. இன்றைக்கு தேவைக்கில்லாத விடயங்கள்ல நம்ம தவிர்ந்து கொண்டாலே கிட்டத்தட்ட 100% விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செய்யறது, அதுல தானே
2 பேர் பேசி கொண்டிருப்பாங்க. நம்ம ஒரு 3வது ஒரு ஆளை போயிட்டு என்ன செய்யறது, கொண்டு போயிட்டு சொன்ன இன்னும் 4 பேரை கூட்ட என்ன செய்யறது, அவரை பத்தி இவரை பத்தி பேசி 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 தேவைக்கில்லாத விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் அது நிம்மதியை கெடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல முதலாவதாக நாங்க சொல்லக்கூடிய செய்தி, எங்களுடைய நாவு பாதுகாக்கப்பட வேண்டும். மிகப்பெரிய என்ன செய்யுது, ஆபத்துக்களை ஏற்படுத்துறது எது? இந்த நாவு தான். நல்லவைகளை எப்படி பேசுகிறதோ அதே போல தீயவைகளையும் என்ன செய்யும், இந்த நாவு பேசும். கனிவான வார்த்தைகளை சொல்வதை போன்று மிக கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய கடுமையான வார்த்தை, கரடு முரடான வார்த்தைகளை கூட என்ன செய்யும், எங்களுடைய நாவுகள் சொல்லும். இன்னைக்கு இந்த நாவுக்கு நம்ம பூட்டு போட்டு விட்டா எல்லாம் நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன செஞ்சிடும், தீர்வு கண்டறலாம். சமூகத்துல நீங்க பாருங்க, என்ன செய்கிறது, ஒரு வார்த்தை சிலருக்கு என்ன செய்யலாம், பிடிக்கலாம். இன்னொரு வார்த்தை சிலருக்கு என்ன செய்யலாம், பிடிக்காமல் இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இந்த நாவினுடைய விபரீதங்கள் என்பது நிறைய இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு தலைப்பு, அது பெரிய அது சம்பந்தமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டுரைகள் எல்லாம் அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசித்து இருக்கிறார்கள் அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் மௌனமாக இருந்து கொள்ளட்டும். அப்ப ஒரு மூமினுடைய வாழ்க்கையில நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், உள்ளத்துல நிம்மதி எல்லாம் வேணுமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், இங்க எங்களுடைய நாவுகளை முடிந்த அளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது நிம்மதியை நாங்க என்ன செய்யலாம், இது பார்க்கலாம். இது முதலாவது. இரண்டாவதாக எங்களுடைய செவிப்புலன்கள். செவிப்புலன்கள் அல்லாஹ் தஆலா என்னத்துக்கு தந்திருக்கிறான், நல்லவைகளை கேட்பதற்கு. அப்படித்தானே, நல்லவைகளை கேட்கறது தானே தந்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதுக்கு தான் நல்லவைகளை என்ன செய்ய கேட்கறதுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். தீயவைகளை கேட்கிற பொழுது அதை என்ன செஞ்சிடும், எங்களுடைய உள்ளத்துல தீய பண்புகளை உருவாக்கும். தீயவைகள் மற்றவர்களை பற்றிய சந்தேகங்களை உருவாக்கும். அப்ப தீயவைகளை எங்களுடைய காதுகளினால் கேட்கக்கூடாது. தீயவைகளை கேட்க 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 என்ன செஞ்சிடும், எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற நிம்மதியை இது இழக்க செய்துவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில சகோதரர்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, என்னத்துக்கு பாட்டு கேட்கிறீங்கன்னு கேட்டாக்கா, கொஞ்சம் மனசுக்கு என்ன செய்யுது, இனிமையா இருக்குது, ரொம்ப கவலையோட இருந்தேன், என்ன செய்யுது, பிரச்சனையோட இருந்தேன், தொழில் பிரச்சனையா இருந்தது, அதனால நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக வேண்டி என்ன செய்யறது, பாட்டு கேட்கிறேன்னு சொல்லிவிட்டு என்ன செய்வார்கள். சில நேரங்கள்ல இசைகளோடு மூழ்கி இருக்கிற சகோதரர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம பார்க்கிறோம். இது நியாயமானதா என்றால் நியாயமானது இல்லை. நியாயமானதா இல்ல. அது ரிலாக்ஸ் நிரந்தரமான ஒரு நிம்மதிக்கு அது வழிவகுக்குமா? இல்ல. அது என்ன செய்யும், எங்களை நிம்மதி மாதிரி உருவாக்கி எங்களுடைய உள்ளங்களிலே பாவத்தையும் தீமைகளையும் அது விதைக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், உங்களுடைய மனசு உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகிறதாக இருந்தால் இறைவனுடைய சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். சில நேரங்களில நான் பல பயான்கள்ல சொல்லியிருக்கிறேன், நீண்ட தூரம் பயணம் போகக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன, ஒரு சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு போற நேரத்துல தூக்கம் வரக்கூடாது என்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வார்கள், பாட்டை போட்டுறது. போடுறாங்களா இல்லையா? போடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன செய்து, திடீரென்று ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு வைங்க, அதுல எங்களுடைய உயிர்கள் பிரிந்தா எங்களுடைய இறுதி முடிவு என்ன? பாவத்தை செய்த நிலையில் எங்களுடைய உயிர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பறிக்கப்பட்டிருக்கிறது. இருக்குதா இல்லையா? இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய வெளியில இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த நேரத்தில் எங்களுடைய காதுகளிலே திருமறை குர்ஆனுடைய சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படித்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மரணத்தை எழுதியிருந்து நாங்கள் மரணித்தால் அல்லாஹ் தஆலாவுடைய வசனங்களை கேட்ட நேரத்தில் என்னுடைய உயிர்கள் என்ன செஞ்சிருக்கிறது, பிரிந்திருக்கிறது என்கிற அந்த சந்தோஷத்தையாவது நாளைக்கு மறுமையில கண்டுகொள்ளலாமா இல்லையா? கண்டுகொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த பொதுவாக நாங்களாக ஒரு விஷயத்தை தீர்மானிக்க கூடாது, இதுல நிம்மதி இருக்குதுன்னு சொல்லி. நிம்மதி இருக்குதா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் தீர்மானிக்கணும். படைத்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழிகாட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் ஊடாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்றால் நிச்சயமா அதுல கிடைக்கும். இதனால் வகையோடு சம்பந்தப்பட்ட விடயம். அப்ப இந்த வகையில பொதுவாக நம்ம என்ன செய்ய, மனிதன் என்கிற அடிப்படையில் பல சகோதரர்கள் வெளியில் இருக்கக்கூடிய சகோதரர் என்ன செய்யறாங்க, இப்படி நடந்து கொள்கிறார்கள். நடந்து கொண்டை நீங்கள் பார்த்தால் நம்மளோட கடமை என்ன? எடுத்து சொல்றது நம்மளோட கடமை. எடுத்து சொல்லுகிறது நம்மளுடைய கடமை.
அப்ப அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த காது புலனை, இந்த செவி புலனை அல்லாஹு தாலா தந்திருக்கிறதுக்கு காரணம் நல்லவைகளை கேட்பது, இனிமையான வார்த்தைகளை, மான்மீகம் சம்பந்தமாக, எங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக, இதெல்லாம் ஹலாலாக்கப்பட்டவைகள். அப்ப மார்க்க ரீதியாக உலகம் சம்பந்தமாக மார்க்கம் தடை செய்யாதவைகளை கேட்கறதுக்கு தான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், இந்த செவிப்பறைகளை, இந்த செவிப்புலன்களை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அப்ப முடிந்த அளவுக்கு நாங்கள் தீமைகளை கேட்பதில் இருந்து எங்களுடைய காதுகளை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டால் அல்லாஹு தாலா எங்களுடைய உள்ளத்துக்கு என்ன செஞ்சிருவான், நிம்மதிகளை தருவான். இன்னைக்கு நிறைய பேர் உதாரணமாக அசிங்கமா பேசுறாங்கன்னு வச்சுக்கலுங்களேன். அதை நீங்க நாளடைவில் கேட்க கேட்க என்ன செய்யும், அது அப்படியே எங்களுடைய உள்ளங்களில குடி கொண்டுரும். நம்மளும் சில நேரங்களில் என்ன செய்யப்பட்டுருவோம், அதுல பழக்கப்பட்டு விடுவோம். அல்லாஹு தாலா என்ன செய்யட்டும், பாதுகாப்பானாக. மூன்றாவது எங்களுடைய பார்வை மிக முக்கியமானது. அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில காதுக்கு என்ன செய்கிறது, கேள்வி இருக்கு. குர்ஆன் அப்படித்தானே சொல்லுகிறது, உங்களுடைய கேள்வி, உங்களுடைய பார்வை, இது பற்றி என்ன செய்யப்படும், நாளைக்கு விசாரிக்கப்படும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப எங்களுடைய பார்வைகள் பொதுவாக என்ன செய்யுது, நல்லவைகளை பார்ப்பதற்கு தான் அல்லாஹு தாலா வந்திருக்கிறான். ஒண்ணு. இரண்டாவது, அல்லாஹுடைய வல்லமைகள் இந்த உலகத்துல நிறைய நாங்கள் பார்க்கிறோம். மானம், பூமி, மலைகள், என்ன செய்யுது, உயிரினங்கள், இப்படி அல்லாஹு தாலா நிறைய அருட்கொடைகளை, வல்லமைகளை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நிறைய நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், நல்லவைகளை பார்ப்பதற்கும் அல்லாஹுடைய வல்லமைகளை பார்த்து படைத்த ரப்புல் ஆலமீனை உணர்ந்து நாங்கள் இந்த உலகத்திலே மறுமைக்காக வேண்டி, இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், இந்த கண்களை தந்திருக்கிறான். தீயவைகளை பார்க்க பார்க்க என்ன செய்யும் ஷைத்தான், அப்படித்தானே, தீயவைகளை பார்க்க என்ன செய்யும், இன்னொக்க பார்க்க சொல்லும், திரும்ப பார்க்க சொல்லும். முழுமையாக நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆன்மீகத்தை இழந்து, நல்லவைகளை இழந்து நம்ம என்ன செய்கிறோம், தீய பாதையை நோக்கி, தீய வழிகளை நோக்கி நம்ம என்ன செய்வோம், பயணிக்க முற்படுவோம். பயணிக்க முற்படுகிற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற நிம்மதி, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் எல்லாமே என்ன செஞ்சிடும், அப்படியே ஈடுபட்டு போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்கள், எனவே நாவு பாதுகாக்கப்பட வேண்டும், காது என்ன செய்யப்படணும், தீயவைகள் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். நாவும் எவ்வாறு தீவைகள் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், காதுகள், செவிப்பறைகள் தீயவைகளை கேட்பதில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், கண்களினால் தீயவைகளை பார்ப்பதில் இருந்து என்ன செய்யணும், நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பொதுவாக நம்ம சமூக வலைத்தளங்கள் எல்லாரும் நம்ம இருக்கிறோமா இல்லையா? யாராவது இல்லையா வந்திக்கிற சகோதரர், யாராவது சின்ன போன் மட்டும் வச்சுக்கிறீங்களா? யாராவது? யாத்தையுமே இல்லை, அப்படியா? இல்லையா, யாத்தையுமே இல்லை. அந்த பெரிய போனை ஆபரேட் பண்ண தெரியாம, அதாவது பாவிக்க தெரியாதவர்கள் கையில கூட என்ன செஞ்சிருக்கிறது, ஸ்மார்ட் போன் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு இருக்குது. சில நேரங்கள்ல அவங்க என்ன செய்யுது, போனுக்குள்ள உள்ள எல்லா விடயங்களும் தெரியும், இருக்குதா இல்லையா? இன்னைக்கு தேடி தேடி அதுலயே நேரங்களை கழிக்கிற சகோதரர்கள் இருக்கிறோம். அல்லாஹு தாலா யாருக்கு அருள் செய்திருக்கிறானோ அவர்கள் நல்ல முறையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த அருட்கொடைகளை அல்லாஹு தாலா பயன்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறான். ஆனால் தீயவைகளை பயன்படுத்தக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சமூக வலைத்தளங்கள் நம்ம சில நேரங்கள்ல செய்தி பார்ப்போம், மார்க்கத்துல செய்திகள், மார்க்கம் சம்பந்தமான செய்திகள், அதை எங்களுடைய உலக நடப்புகள் பார்க்கறதுக்கு நம்ம போவோம். போயிட்டு சில நேரங்கள்ல அதை என்ன செஞ்சிருமீங்கள, வேறு வழிக்கு கொண்டு போகும். ஆனா நம்ம என்ன செய்யணும், நம்ம மிக கடினமான முயற்சியில, போராட்டத்துல, அதை நம்ம எதை நோக்கி போகணுமோ, ஆன்மீக ரீதியாக, பிரயோசனம் ரீதியாக, அதுக்குள்ள நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும், அதுக்குள்ள நம்ம வச்சுக்கொள்ளணும். ஷைத்தான் முழுமையா இழுப்பான். நம்ம என்ன செய்யணும், அதை தடுத்து, இதுதான் என்னுடைய இலக்கு, இதைத்தான் நான் பார்ப்பேன், இது பார்க்க மாட்டேன், ஹலாலாக்கப்பட்டவைகள், ஆன்மீகம் சார்ந்தவைகள், பிரயோசனமானவைகள் மட்டும் பார்ப்பேன், மற்றவைகள் பார்க்க மாட்டேன் என்கிற அந்த முயற்சியில நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து இருப்போமாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு இருக்கிற இந்த காலப்பகுதி எங்களுக்கு மிகப்பெரிய சவால் மிக்க காலம், அப்படியா இல்லையா? ஈமான நம்ம நெருப்பு கனலை கையில வச்சுக்கொள்ற மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கு, இன்னைக்கு ஈமானை வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்கள், எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் அசிங்கமான வார்த்தைகள், எங்கு பார்த்தாலும் என்ன செய்யுது, மோசமான காட்சிகள் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? அப்ப இதுல இருந்து எங்களை நாங்க எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்துல நிம்மதியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம அல்லாஹு தஆலா தந்திருக்கிற இந்த போன், ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா, சுமாராக இதில் இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் பல ஆண்டுகள் இந்த நாட்டில் இருப்பீங்க. 2000க்கு
அல்லது 2000 சொச்சதுலன்னு பாருங்கள். நீங்க 2002க்கு முன்னாடி எத்தனை பேர் கையில் இதுல போன் இருந்தது? யார்ட்டையுமே இல்லை, அப்படித்தானே? கிட்டத்தட்ட 25 வருஷம் தான். 2002லயும் நான் நினைக்கையில இருக்கும்னு சொல்லி 2002, 2003, 2004 பெரிய போன் ஒன்று இருக்கும், பார்த்துப்பீங்க. இவ்வளவு பெருசா இருக்கும். என்ற நான் என்ன செய்யும் இருக்கும், அது எங்கேயாவது 100 பேரை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஆள் தான், அதுல 2 பேர் தான் அந்த போன் சில நேரங்கள் இருக்கும். குறிப்பிட்ட சில நம்பர்கள் மட்டும் நம்ம என்ன செய்ய அவுட் கோயிங் போகும், இன்கமிங் எல்லாரோட போன்ல இருந்து என்ன செய்யும் வரும். இருக்குதா இல்லையா? ஞாபகம் இருக்குதா இல்லையா? அந்த குறிப்பிட்ட ஒரு 20 வருஷத்துக்குள்ள நீங்க பாருங்க, இன்றைக்கு இந்த போன் என்ன செய்கிறது, நம்மளை எந்த அளவுக்கு உள்வாங்கி இன்றைக்கு அது எல்லாருடைய கைகளையும் என்ன செய்கிறது, தவழுகிற ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோம். நாங்க அந்த நேரம் ஆரம்ப கட்டத்துல 2000க்கு முன்னாடி உள்ள ஆட்கள் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாம் வீட்டுக்கு ஒரு தகவலை கொடுக்கறதா இருந்தா என்ன செய்வோம், லெட்டர் போட்டு தான் போடும். அது இங்க போய் ஒரு 15 நாள், திரும்ப அதை படிச்சுட்டு திரும்ப அங்க இருந்து வர 1 மாசம் ஆயிரும். ஒரு 2 வருஷம் நம்ம இங்க இருக்கிறதா இருந்தால் ஒரு 10 லெட்டரோட நாட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். நம்ம சில நேரங்கள்ல அங்க நம்மளுடைய தாயோ அது தந்தையோ நம்முடைய உறவுகள் சம்பந்தமாக நல்லா இருக்கிறாங்கன்னு செய்தி வரும். ஆனா திரும்ப அந்த லெட்டர் நமக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி அங்க அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, மறந்துச்சிருப்பாங்க. இந்த நிலையெல்லாம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அல்லாஹு தஆலா என்ன செய்யறது, இன்றைக்கு நம்ம என்ன செய்யறது, நேரடியாக யாருடைய குரலை கேட்க ஆசைப்படுகிறோமோ கேட்கிறோம். அது மட்டுமில்ல, நேரடியாக பார்த்து பேசுகிற அந்த இதையும் அருளையும் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா அருளை செஞ்சிருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்யணும், அந்த அருளை அருளுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். அதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை நாங்க பார்க்கக்கூடிய செய்தி எப்படின்னு சொன்னால், இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் பொதுவாக இந்த கேம்ஸ் விளையாடி 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 மிகப்பெரிய விபரீதங்களை பிள்ளைகளுக்கு மத்தியில் என்ன செஞ்சிருக்கிறது, ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம பாக்குறோமா இல்லையா? போன கேம்ஸ்லயே அந்த பிள்ளை லைத்து தன்னை மறந்து ஈடுபடுகிற பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு நேரம் நீங்க போனை பறிச்சு பாருங்க, தற்கொலை செய்த வரலாறுகளை இன்றைக்கு அண்மையில நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லையா? போனை கொடுக்காத காரணத்தால பிள்ளை என்ன செஞ்சு கொண்டது, தற்கொலை செய்து கொண்டது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த எங்களுடைய கண்ணாக இருக்கலாம், எங்களுடைய காதுகளாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய நாவுகளாக இருக்கலாம், இவைகளை எங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது எங்களுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக இந்த நூலினுடைய ஆசிரியர் கடைசியாக சொல்கிறார், நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய காரணிகள்ல கடைசியானது எதுன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுதல். ரசூலுல்லாஹை வாழ்க்கையில பின்பற்றுதல். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி இருக்குதா இல்லையா? முன்மாதிரி. அவர் மிகப்பெரிய ஒரு சிறந்த கணவராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தலைவராக இருந்து காட்டியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து காட்டியிருக்கிறார். அதே போல போராளியாக, ஒரு படை தளபதியாக, ஒரு நீதிமன்ற வழக்குகளை விசாரித்து சரியாக தீர்வு சொல்லக்கூடியவராக, ஒரு சிறந்த வியாபாரியாக என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லா துறைகள் சார்ந்தும் நாங்கள் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியாக இருந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா தான் சொல்றான், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப இந்த முன்மாதிரி என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினருடைய விஷயத்தை நீங்க பாருங்க. ஆனால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது நாவில் இருக்கிறது. அவர்களுடைய மொத்த உருவமுமே என்ன செய்கிறது, வேற யாரையோ ஃபாலோ பண்றதுன்ற ஒரு நிலை இருக்கதா இல்லையா? அன்னைக்கு தலையில இருந்து, தலைமுடியில இருந்து, ஆடைகள்ல இருந்து, அணிகின்ற பாதனைகள்ல இருந்து யாரை பின்பற்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரையா? இல்ல. அவன் தாடி வச்சா இவன் தாடி வைக்கிறான். ஆனா ஒரு முஸ்லாமியன் எதுக்கு தாடி வைக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கிறதுக்காக அவன் வைக்கணும். அதுக்குதானே நன்மை கிடைக்கும். நான் நேசிக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர், நான் நேசிக்கின்ற ஒரு மிக பிரபல்யமான ஒரு மனிதர், அவர் இப்படி நடக்கிறார், இப்படி வச்சிருக்கிறார், இப்படி முடிவெட்டு இருக்கிறார் என்றால் அது மாதிரி நாங்கள் செய்தால் என்ன செய்கிறது, எங்களுக்கு ஒரு காலத்திலும் என்ன செய்யாது, நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமுதாயத்துக்கு ஒப்பாகிறானோ அவனும் யாரு? பேர் மட்டும்தான் முஸ்லிம், பேர் மட்டும்தான் என்ன செய்கிறது, முஸ்லிமா இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இளைய சமுதாயம்
எதை நாகரிகமாக நினைக்கிறதோ இந்த நாகரிகங்கள் எல்லாம் இஸ்லாம் சொல்லுகின்ற நாகரிகங்கள் அல்ல, ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறைகள் அல்ல. இதெல்லாம் மேற்கத்திய நாடுகள்ல இருந்து அப்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நம்ம சமுதாயத்தை ஈமான இஸ்லாத்தை விட்டு மக்களை வாலிபர்களை திசை திருப்பி தூர விலக வைக்கிறதுக்கான மிகப்பெரிய பிரதானமான காரணங்களை என்ன செஞ்சிருக்கிறது, அமைந்திருக்கிறது பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த வகையில ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறை என்பது மிக எளிமையானது, பார்க்கிறதுக்கு பண்பாடு மிக்கது என்கிற அடிப்படை செய்திகள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது, எங்களுடைய உறவுகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது, வாலிப சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெறுவான். அல்லாஹ்வுடைய வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலும் பின்பற்றப்படுகிற பொழுது உள்ளத்திலே நிம்மதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாங்கள் பார்ப்பதோடு நாங்கள் என்ன செய்யலாம், நாளை மறுமையிலே உன்னதமான சூன பாக்கியத்தை அடைவதற்கு என்ன செய்யும், அது வழிவகுக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த நூலினுடைய ஆசிரியர் அதாவது அப்துல் ரஸாக் ஷேக் ஃபதீலத்து ஷேக் அப்துல் ரஸாக் என்கிற மதீனாவை சேர்ந்த இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார், சுமாராக நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்குமான 10 காரணிகளை என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். இந்த 10 காரணிகளில் நமக்கு நினைவில் இருக்கிற காரணிகள் எத்தனை? இன்னைக்கு கடைசியா படிச்சது முனையும் சொல்லிடுவீங்க, அதுக்கு முன்னாடி உள்ளது நினைவில் இருக்கிறார்கள் யாராவது சொல்லுங்க. இல்லமா சரி, டைம் நாங்க கருத்தில் கொண்டு முதலாவது காரணம் அல்லாஹ் தௌஹீத், அல்லாஹு தஆலாவை ஒருமைப்படுத்துதல். இது மிக முக்கியமானது. ஒரு மனிதன் தன்னுடைய படைச்ச ரப்புல் ஆலமீனை ஒருவனாக என்ன செய்கிறது, ஏற்று இந்த மார்க்கத்தை நல்ல முறையில் பின்பற்றுவானாக இருந்தால் அவனுக்கு நிம்மதி வருவதற்கு ஏதுவாக அமையும். இது முதலாவது. இரண்டாவதாக இறை விசுவாசியிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிற ஒளி, ஈமானிய ஒளி. ஈமானிய ஒளி எவருடைய உள்ளத்தில் இருக்கிறது அதை என்ன செய்யும், நிம்மதியை பெற்றுத்தரும். இது இரண்டாவது. மூன்றாவது பிரயோசனமான கல்வி. பிரயோசனமான கல்வி. அப்ப நம்ம என்ன செய்யறது, எங்களுக்கு ஆഖിറാவுக்கு பிரயோசனமான கல்விகள்ல நாங்கள் ஈடுபாடு காட்டுவோமாக இருந்தால் அது எங்களுக்கு என்ன செஞ்சிடும், மன நிம்மதியை தரும். நான்காவதாக அல்லாஹ்வின் பால் முழுமையாக நாங்கள் மீளுதல். என்னதான் இருந்தாலும் என்ன செய்யறது, கவலையா அல்லாஹ்வின் பால் போவோம். நிம்மதி இல்லாத நிலையா, எங்களுடைய வியாபாரத்துல தோல்வியா, குடும்பத்தில் பிரச்சனையா, முழுமையாக அல்லாஹ்வை நோக்கி நாம் என்ன செய்வோம், திரும்புவோம். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எங்களுக்கு நிம்மதிகளை தருவான். இது நான்காவது காரணம். ஐந்தாவதாக என்ன செய்து, தொடராக அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரில் எங்களுடைய நாவுகள் இருப்பதோடு சேர்த்து உள்ளத்திலே சிந்தனைகளிலே அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் என்ன செய்யணும், பசுமையாக இருக்க வேண்டும். இருக்குமாக இருந்தால் இறைவனுடைய சிந்தனை, இறை சிந்தனையில நம்ம இருப்போமாக இருந்தால் நிம்மதி என்ன செஞ்சிடும், வந்துவிடும். ஆறாவதாக படைப்பினங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். படைப்பினங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதில் அதை என்ன செய்து, நாங்கள் இந்த பொதுவாக உயிரினங்கள் எல்லாவற்றோடையும் மனிதனாக இருக்கலாம், கால்நடைகளாக இருக்கலாம், நம்ம என்ன செய்யறது, நல்ல முறையில் நடப்போமாக இருந்தால் அதை என்ன செஞ்சிடும், எங்களுக்கு நிம்மதிக்குரிய காரணமாக அமைந்துவிடும். ஏழாவது அஷுஜா, என்ன வீரம். சுஜான்னு சொன்னா வீரம். எப்பயுமே மூமின் பல இறை விசுவாசி அல்லாஹ்வுடைய பார்வையில் செய்து பலமான இறை விசுவாசி, பலமிழந்த இறை விசுவாசியை விட அல்லாஹ்வுடைய பார்வையில் என்ன செய்து சிறப்பானவன்ங்கிறத ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஈமான் உள்ளவனை பொறுத்தளவுல ஈமான் ரீதியாக இருந்தாலும் சரி, உடலியல் ரீதியாக இருந்தாலும் சரி, பலம் உள்ளவனாக என்ன செய்வான், இருப்பான். அவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்ய மாட்டான், அஞ்ச மாட்டான், அடிபணிய மாட்டான் என்கிற அந்த நம்பிக்கை. அதோடு சேர்த்து நம்ம இன்னைக்கு பார்த்ததுல உல நோய்கள்ல இருந்து எங்களுடைய உள்ளங்களை பாதுகாக்கிறது. அதே போல என்ன செய்கிறது, அல்லாஹ்வுடைய தேவைக்கில்லாத பேச்சுக்கள், தேவைக்கில்லாத பார்வை, தேவைக்கில்லாதவைகள்ல இருந்து என்ன செய்யறது, கேள்வி, அதுல இருந்து என்ன செய்யறது, நம்ம ஹலாலாக மார்க்கம் அனுமதிச்சவைகளுக்காக என்ன செய்யறது, இந்த மூன்றையும் பயன்படுத்தி கடைசியாக சொல்லுகிறார், முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் அதை என்ன செஞ்சிடும், வழிவகுக்கும் என்கிற அடிப்படையில் இந்த நூலினுடைய ஆசிரியர் இத்தனை செய்திகளின் சொல்லியிருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதிய மகிழ்ச்சியை அடைவதாக இருந்தால் இந்த சொல்லப்பட்ட விடயங்களை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.